சென்னை சைதாப்பேட்டையில் சாலையோரம் பல மணி நேரமாக நின்றிருந்த வாடகை காருக்குள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தவரின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சைதாப்பேட்டை மாந்தோப்பு பள்ளி அருகே கூடிய மதுபான கடை அருகே நின்று இருந்த ஒரு காரில் மர்மமான முறையில சடலமாக ஒரு நபர் மீட்கப்பட்டிருக்கிறார். குறிப்பா TN090E5539 என்ற ஒரு மஞ்சள் நிற கார் ஒன்று நீண்ட நேரமாக அங்கு நின்றிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. போலீசார் விசாரணை நடத்தி அந்த காரில் இருந்த கதவை உடைத்து உள்ளே பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் மயங்க நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். உடனடியாக போலீசார் அவரது சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டதில் அந்த நபர் தமிழ்ச்செல்வன் என்பதும் சிவகங்கை மாவட்டம் பகையணி ஊர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. 10 நாட்களுக்கு முன்பாக சென்னை வந்த தமிழ்ச்செல்வன் சைதாப்பேட்டையில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கி வாடகை கார் ஓட்டி வருவதும் தெரிய வந்திருக்கிறது. இன்று காலை அளவுக்கு அதிகமாக மது குடித்து தனது காரிலே படுத்து உறங்கியதும் அதனால் நாக்கு வறண்டு அவர் உயிரிழந்திருப்பதும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவருக்கு ஏற்கனவே இதய நோய் பிரச்சனை இருந்ததாகவும் அவரது உறவினர்கள் போலீசாரிடம் தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சைதாப்பேட்டை போலீசார் ராயப்பேட்டை பிணவரைக்கு தமிழ்ச்செல்வன் சடலத்தை அனுப்பி வைத்துவிட்டு இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாந்தோப்பு பள்ளி அருகே உள்ள மதுபான கடை அருகே காரில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் தமிழ்ச்செல்வன் என்பதும் மது குடித்துவிட்டு நாக்கு வறண்டதனால அவர் உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. 35 வயதான தமிழ்ச்செல்வன் கடந்த 10 நாட்கள் முன்பு தான் சென்னை வந்து வாடகை கார் ஓட்டி வந்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவரது உடல் ராயப்பேட்டை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.